நடைபெற்று வரும். இந்த ஆண்டும் அதே போல் சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது மழைக்காலம் அப்படின்றதுனால நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். மீண்டும் ஜனவரி மாதம் முதல் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும். சில பகுதிகளில் வந்து பாட்ஹோல்ஸ் இருக்குது, ரோடு மழை காரணமாக சேதாரம் அடைகிறது தெரிவிக்கும் பொழுது அந்தந்த பகுதிகள் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்து. பள்ளங்கள் தெரியாமல் தான் தண்ணி தேங்குறதுனால தான் தவறி விடுறாங்க. ஸோ அந்த பள்ளம் வந்து அது வந்து இல்லை, அந்த பள்ளங்கள் வந்து பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றதே வார்டு வாரியாக ஜோன் வாரியாக வந்து கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த பகுதிகளெலாம் தொடர்ந்து பேட்ச் ஒர்க் வந்து பண்ணிட்டு வராங்க. ஏன்னா மழை காலங்களில் வந்து தார் ரோடு போட்டால் அது மழை பெய்யுதுன்னா அந்த தார் ரோடு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது, லைஃப் இருக்காதுன்றதுனால மழை காலங்களில் ரூல்ஸ் படி தார் சாலை அமைக்கக்கூடாது. அதனால ஜனவரி மாதம் தார் சாலை அமைக்கப்படும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம்? இல்லை, வார்டு வாரியாக இதற்கு முன்னே வந்து ஒரு 2000 கிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மழை இப்போ தான் தொடங்கியிருக்கு. மழை அதிகமாக பெய்யும் பொழுது தான் சில பகுதிகளில் சாலை இந்த மாதிரி பாட்ஹோல்ஸ் அதிகமாக வரக்கூடிய சூழல் ஏற்படும். இப்போ தான் மழை தொடங்கியிருக்கு, போக போக தான் தெரியும். பள்ளங்கள் எத்தனை பள்ளங்களை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம்? இல்லை, அது வார்டு வாரியாக வந்து பள்ளங்கள் வந்து மூடப்பட்டதான். நீங்கள் குறிப்பிட்டு எங்கன்னா வந்து இல்லை நீங்கள் குறிப்பிட்டு எங்கன்னா வந்து பள்ளம் போட்டு கம்ப்ளைண்ட் ஆகி நாங்கள் மூடலன்னு தெரிவிச்சா பரவாயில்ல. சொல்றாங்க பாதாள சாக்கடைக்கு நோண்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் சாலையை முழுமையாக நோண்டி போட்டிருக்கிறாங்க. அந்த சாலை வந்து சேரும் சகதியுமாக இருக்குது. அதில் கொண்டு வந்து ஜல்லி மண்ணை கொண்டு போட்டுறாங்க. இன்னும் வந்து மேலும் அதில் வாகனங்கள் செல்லும்போது சேரு சகதியும் அதிகமாகுது. இல்லை, இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக மெட்ரோ துறை சார்ந்து சில பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல் தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா மண்டலம் 14, 15 பகுதிகளில் வந்து மெட்ரோ துறை சார்பாக வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க துறை முடித்த உடனே நம்ம மாநகராட்சிக்கு NOC கொடுத்தோடனே நம்ம சாலை போடப்படும். ஆனால் இப்போ மழை பெய்யுறது, பொதுமக்கள் இடையூறாக இருக்கிறது அப்படின்றதுனால ரெஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து மாநகராட்சி சார்பாக நம்ம செய்து தரோம். இப்போ நான் கேட்டது இந்த சைதாப்பேட்டில் மேடம்